Good morning. Next topic, rate law and rate constant. So rate of the reaction என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். rate அப்படின்னா என்ன, speed of the reactions. ஸோ இதோட ரேட் லானா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், the rate of the reaction depends upon the concentration of the reactant. ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. ரேட்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்லலாம் பார்த்தோம். இப்படி தானே? ஸோ இதில் அது வந்து எப்படி நமக்கு ரேட் வந்து கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் XA XB YB அப்படின்னு ரெண்டு ரியாக்டன் எடுத்துக்கிறோம். அது ரெண்டு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ரேட் லா வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ரேட் லா ஃபார் த அபவ் ரியாக்ஷன் இஸ் ரேட்ஸ் ஈக்குவல் டு K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் M கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் N. ஸோ இதில் கேங்கிறது வந்து என்ன அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதாவது ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷனை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது, கே. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், அதாவது ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு மேலே இந்த MN அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் ஆர்டர் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா M+N ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த வேல்யூஸை வந்து நம்ம MN அப்படிங்கிற இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸை நார்மலாக ஸ்டாக்கியோமெட்ரிக் ஃபார்மேட்லேருந்து நம்மளால் எழுத முடியாது. ஸோ இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே இங்கே நம்ம பார்த்தோம்ல ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டில் எக்ஸாம்பிளுக்கு சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரேட்ஸ் ஈக்குவல் டு K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் பவர் 1. ஸோ சைக்ளோப்ரோபைன் வந்து நம்ம இங்கே எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதாக இருக்குதா, சைக்ளோப்ரோபைன் வந்து இதில் 1 moles ஆஃப் சைக்ளோப்ரோபைன் தான் எடுத்திருக்கோம். 1 mole ஆஃப் ப்ரோபைன் வந்து ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி. சரியா? ஸோ இதுதான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்போ நமக்கு இங்கே வந்து என்ன வேல்யூ போடுவோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது தான் அதோட அந்த மேலே நம்ம ஃபஸ்ட்டு பவரை மட்டும் அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து K, அதாவது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சைக்ளோப்ரோபைன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைனை இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? அப்போ ரேட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் ஈக்குவல் டு K. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரேட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். சைக்ளோப்ரோபைன் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பார்க்கும்போது நம்ம ஒரு டேப்லெட் காலம் பார்த்தாலும் சேம் தான். இப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேட்டு 6.92 இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் 1 அப்படின்னா 3.46. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் 0.5 இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1.73 இருக்கும். ஸோ இதுதான் ரேட். இப்போ நமக்கு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும், ரேட் டிவைடட் பை சைக்ளோப்ரோபைன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன். அப்போ ரேட்டோட வேல்யூ என்ன, 6.92 அப்படின்னா அதை நம்ம டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3.46. அதே மாதிரி இங்கேயும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.46 தான் கிடைக்குது. 1.73நாலும் 3.46 தான். அப்போது அந்த K ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து சேமாக தான் இருக்கும், 3.46 × 10⁻². சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைக்ளோப்ரோபைன் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடுனா நைட்ரிக் ஆக்சைடு NO, அதுதான் நைட்ரிக் ஆக்சைடு வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தெரியும். ஸோ அப்போ 2NO + O2 gives 2NO2. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கும் நம்ம ரேட்டு வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் NOவோட கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி O2ஓட கான்சன்ட்ரேஷன், அதுக்கு இனிஷியல் ரேட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து இதோட கான்சன்ட்ரேஷன் 1.3 அப்படின்னா இதோட கான்சன்ட்ரேஷன் 1.1. இப்போ இதுக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேல்யூ வருது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் மாற மாற ரேட்டு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம்ல. ஸோ மெயினாக நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். அப்போது ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், concentration of the reactant rate is directly proportional to
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO அப்படின்னா நமக்கு இங்கே வந்து நமக்கு 3 டைப்ஸ் 3 எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூஸை எடுக்க போகிறோம். அப்போ இதில் வந்து NOவோட கான்சன்ட்ரேஷன் என்ன போடுவோம் 1.3, ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 1.1. சரியா? ஸோ அந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ ரேட்டு வந்து அதுக்கு நேராக ஈக்குவலாக நமக்கு என்ன ரேட் கிடச்சிருக்கு 19.26. இந்த ரேட்டை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ போட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் 2க்கு அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் 3க்கும் நம்ம அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? இது எக்ஸ்பிரிமெண்ட் 2ஓட வேல்யூ, இது எக்ஸ்பிரிமெண்ட் 3ஓட வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் 2வை 1ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2ஓட வேல்யூ என்ன இருக்குது இங்கே ரேட்டு வந்து 38.40 டிவைடட் பை ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டோட வேல்யூ என்ன இருந்துச்சு 19.26. அதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது K 1.3 2.2 அந்த வேல்யூ அங்கே இருக்கிறது K 1.3 1.1 அந்த வேல்யூ போட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு எப்படி டிவைட் பண்ணலாம், இங்கே உள்ள 1.3யும் இந்த 1.3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் 2.2 1.1 மட்டும் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இதில் 1.1க்கு வந்து வேல்யூ வந்து நம்ம அது 1 அப்படிங்கிறதுனா நம்ம அதை விட்டுடலாம். ஸோ அப்போ இங்கே 2.2ஓட அந்த பவர் வந்து என்ன இருக்குது n தானே. அப்போது இங்கே என்னோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே இந்த சைடு வந்து நமக்கு பவரில் ஏதாவது வேல்யூஸ் இருக்குதா இல்லை. அப்போ என்னோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அப்போ n அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லியிருக்கேன் NO அது வந்து என்னென்னு சொன்னால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சொன்னேன். அப்போ இதில் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா 1 அப்படின்னா அது வந்து நம்ம என்ன ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் இதை டிபெண்ட் பண்ணி வருது. சரியா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 4 = 2.6 டிவைடட் பை 1.3 வரும். இப்போ 1.3 இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 2 பவர் mன்னு கிடைக்கும். அப்போது இங்கே வந்து நம்ம இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்கே வந்து நமக்கு 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ பவரை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதிக்கிட்டோம். இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா 4 அப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் 2 பவர் 2/2ன்னு எழுதிக்குவோம். அப்போ இங்கே வந்து நமக்கு 2 பவர் mன்னு இருக்குது. அப்போ mோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் 2க்கு ஈக்குவல். அப்போது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இங்கே வந்து என்ன m is equal to 2. ஓகேவா? therefore the reaction is second order with respect to NO. ஸோ இதை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக அதோட ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நார்மலாக ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதோட ரேட்டில் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரேட்டில் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி எழுதுவோம். அப்போ ரியாக்டன் வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குது ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இங்கே வந்து 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. அப்போது NOங்கிற ஒரு ரியாக்டன், ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு ரியாக்டன். ஸோ இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் மோல்ஸை பவரில் எழுதிக்கிடும். இது வந்து ரேட். ஓகேவா? ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்ன ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். mோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 1. அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 3. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து அது கம்பல்சரி படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன், இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்னா என்ன, இட் ரெப்ரசன்ட் ஸ்பீட் at which the reactant are converted into product at any instant. எந்த ஒரு பர்டிகுலர் டைம்லனாலும் ப்ராடக்ட் ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிற அந்த ஸ்பீடை தான் என்னென்னு சொல்கிறோம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி ரேட் கான்ஸ்டண்ட்டாக என்ன, இட் இஸ் அ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் மெஷர்ட் அஸ் டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ரேட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இப்போ ஏபின்னு 2 ரியாக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ ஏ பியாக மாறுது ப்ராடக்டாக. அப்படி மாறும்போது நம்ம அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்,
ஏ வந்து ஏவோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த ரியாக்டண்ட் இஸ் யூனிட்டி. ஸோ அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரேட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் பாயிண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், நம்ம இனிஷியல் ஸ்டேட்டில் அதோட கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ் எவ்வளோ மோல் பர் லிட்டர் இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனால் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? தேங்க்யூ.